ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஃபஸ்ட்டு எஸ்கே ஃபேமிலி சார்பாக உங்கள் எல்லாத்துக்கும் நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். ரொம்ப நாளாக யூடியூப் ஆரம்பிக்கலாமா யோசிச்சுட்டே இருந்தேன். இது நம்மளால் செய்ய முடியுமா, இது தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியுமா, நமக்கு அந்த கேப்பபிலிட்டிலாம் இருக்கா ரொம்ப யோசிச்சுட்டு, சரி நம்மளும் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இதை டக்குன்னு ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்ச குக்கிங்கை இதில் நான் போடுறேன். நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் எல்லாம் போடுங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வாங்க, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, பீர்க்கங்காய் வச்சு ஒரு கூட்டு. இது சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு கூட்டு. சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பார்க்கலாம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் நான் யூஸ்வலாக நிறைய மண் பாத்திரங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டி வச்சுக்கிறேன். இந்த மண் சட்டியில் இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னா, பீர்க்கங்காய் ஒரு 200லேருந்து ஒரு 1/4 கிலோ உடச்சி வச்சுருக்கேன். நிறைய சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய், லாஸ்ட்டாக போடுறதுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய், அப்புறம் சால்ட்டு, மஞ்சத்தூள், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சையாக சீரகம் சேர்த்தா நல்லாயிருக்கும். துவரம்பருப்பு கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வச்சுருக்கேன். பருப்பு தேங்காயெல்லாம் நிறையா ஆட் பண்ணால் கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட இஷ்டம் தான், எவ்வளவு வேணுமோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே துவரம்பருப்போடு நான் எப்போவுமே எப்போ துவரம்பருப்பு எதுக்கு வேக வச்சாலும் 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்து தான் வேக வைப்பேன். 2 சேர்த்து வச்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சட்டியில் இந்த பீர்க்கங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். பீர்க்கங்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய். மேக்ஸிமம் உங்கள் சமையலில் நீங்கள் நிறைய சின்ன வெங்காயமெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. டைம் இருக்கும்போது சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க. டைம் இல்லாத பட்சத்தில் நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் உடலுக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் தண்ணி மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உப்பு சேர்க்கக்கூடாது. நம்ம இந்த காயில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகம். நான் பருப்புலையும் கொஞ்சம் சீரகம் போட்டு வேக வச்சுருக்கேன். கூட்டுக்கெல்லாம் எப்போவுமே நிறைய ஜீரகம் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா காய் வெந்துடும். காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காய் 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, சால்ட்டு, பருப்பு எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணிடணும். கூட்டுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு. இந்த காயெல்லாம் ரொம்ப உப்பு பிடிக்காது, அதனால் பார்த்து அளவாக போட்டுக்கணும். இதோடு நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பும் காயும் சேர்ந்து வேகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சிடலாம். கூட்டு ரெடி ஆகிடும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கூட்டு சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்றது பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி ஒரு கொண்டக்கடலை குழம்பு வைக்க போகிறதுனால மைல்டாக அந்த கூட்டு வச்சுருக்கேன். ரெண்டோட காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும்.
5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் நம்ம. இப்போ என்னென்னா காய் நல்லா வெந்துருச்சு. காயும் பருப்பும் சேர்ந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கூட்டுக்கலாம். நிறைய பருப்பு தேங்காய் ஆட் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் மண் சட்டியில் வச்சுருக்கிறதுனால தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடலை. ஏன்னா அது இன்னும் அந்த சூட்லேயே இருக்கும்போது இன்னும் நல்லா கொதிச்சிரும். அதனால் இப்போ நம்ம இதை இறக்கிட்டு தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எப்போவுமே கூட்டெலாம் தேங்காய் எண்ணெயில் தாளித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லியும் இந்த கூட்டில் ஆட் பண்ணிடலாம். எப்போவுமே கருவேப்பிலை அது மாதிரிலாம் தாளிக்காமல் இது மாதிரி பச்சையாக போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கலரும் மாறாது, வாசமும் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் எண்ணெய், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கூட்டு. இது இன்னும் நேரம் இது நல்லா கெட்டியான மண் சட்டி. இனிமேல் இதிலே இருக்கும் சாப்பிட்ற வரைக்கும். நல்லா திக்காயிட்டு சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ தண்ணியாக இருந்தாலும் சூட்டில் இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி போயிடும். அவ்வளோதான், கூட்டு ரெடி. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை நான் எதிர்பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.